தேர்வு முடிவுகள் வெளியீடு. எந்த மாவட்டம் முதலிடம்? தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மாநில அளவில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாணவிகள் மாணவர்களை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். மாணவிகள் தேர்ச்சி விகிதம் மாணவர்களை விட 4.32% புள்ளிகள் அதிகம் பதிவாகியுள்ளது. பள்ளி வகை அடிப்படையில் பார்க்கும்போது தனியார் சுயநிதி பள்ளிகள் மீண்டும் அதிக தேர்ச்சி விகிதத்துடன் முன்னிலை பெற்றுள்ளன. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளும் இந்த ஆண்டில் வலுவான முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளன. அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் கடந்த சில ஆண்டுகளை விட கணிசமாக உயர்ந்துள்ளதாக கல்வித்துறை தரவுகள் காட்டுகின்றன. மாவட்ட வாரியாக புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சி விகிதத்துடன் மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு அளவில் 97.57% தேர்ச்சி சதவீதம் பெற்று 97.57% ஸ்கோர் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்திலும் இது மாவட்ட அளவிலான கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக அதிகாரப்பூர்வமாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்ற ஒற்றை தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதம், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் சென்டம் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்களே வெளியிடப்படுகின்றன. இந்த முடிவுகள் ஒரு முக்கியமான செய்தியை காட்டுகிறது. தனியார் பள்ளிகள் தொடர்ந்து முன்னிலை வகித்தாலும் அரசு பள்ளி மாணவர்களின் செயல்திறன் ஆண்டுதோறும் மேம்பட்டு வருகிறது. சரியான ஆசிரியர் வழிகாட்டல், மாணவர்களின் உழைப்பு மற்றும் பெற்றோரின் ஆதரவு இருந்தால் எந்த பள்ளியிலும் சாதிக்க முடியும் என்பதையே 2026 SSLC முடிவுகள் மீண்டும் நிரூபித்துள்ளன. இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.